Hi everyone, welcome to Guideless Goat Bank Exam Tamil. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா IBBS PO prelims ஓட ஃபர்ஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், குட் அட்டெம்ப்ட் என்னவா இருக்கும், நான் வந்து இவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், நான் படிக்கலாமா மெயின்ஸுக்கு, என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேரோட மைண்டில் இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். நிறைய பேர் அதை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோட் சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதனோட அனலைசிஸ் கொடுப்போம், ஓவரால் அனலைசிஸ், அன்னையோட டேவோட அனலைசிஸ் கொடுப்போம். எஸ், அதே தான் இன்றைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு டேவோட எக்ஸாம் எப்படி இருந்தது, எல்லா ஷிஃப்ட்லையும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக போயிடலாம். டீட்டெயில்டான அனாலிசிஸ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு லைவா இல்லைனா ரெக்கார்டா உங்களுக்கு வந்து நாளைக்கே கிடைச்சிடும். சரியா? எஸ், இன்னையோட அனாலிசிஸ் பிளஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா பார்த்துட்டு எவ்வளோ குட் அட்டெம்ப்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சரியா? எஸ், போயிடலாமா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இன்னையோட டே ஃபோர் ஏன் கொண்டு வந்திருக்குன்னா, நம்ம டே 4ஓட அனாலிசிஸ் நம்ம இன்னைக்கு கொடுக்கவே இல்லை. இன்னும் டே 3 வரைக்கும் தான் ஷிஃப்ட் 4 ஸ்லாட் 4ஓட அனாலிசிஸ் கொண்டு வந்திருக்கு. ஏன் ஸ்லாட் 4 அப்படின்னா ஸ்லாட் 4 அனாலிசிஸ் கொண்டு வரல, ஸ்லாட் 3 வரைக்கும் தான் நம்ம கொண்டு வந்திருந்தோம். ஸ்லாட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மெஜாரிட்டியா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்றது ஒரு 4 கொஸ்டின்ஸா குறைச்சிருக்காங்க. 5 கொஸ்டின்ஸா இருக்கிறது 4 குறைச்சிருக்காங்க. பசில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பசில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசில்ஸ்லேருந்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 கொஸ்டின்ஸ் பக்கம் கேட்டிருக்காங்க. 23 கொஸ்டின்ஸ் பக்கம் கொஞ்சம் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்இக்வாலிட்டி சிலாஜிஸும் மோஸ்டா எல்லா ஷிஃப்ட்லையுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த ஷிஃப்ட்ல என்ன அப்படின்னா ரேங்கிங், பிளட் ரிலேஷன் பத்தி, பிளட் ரிலேஷன் கேட்கல, டைரக்ஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. மிஸ்லெனியஸ்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓவராலா 35 கொஸ்டின்ஸ். அதாவது 4th ஷிஃப்ட் பார்க்கல, அதனால நான் சொல்றேன். அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 8 கொஸ்டின்ஸ், ஒரு சில ஷிஃப்ட்ல 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங், பேராஜம்பிள், சிங்கிள் ஃபில்லர், வேர்ட் ஸ்வாப் இந்த மாதிரி போயிட்டாங்க. சரிங்களா? வேர்டு யூசேஜ் பிளஸ் பிரேஸ் ரிப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. மோஸ்டா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. டேட்டா இன்டர்பிரேஷன், டேபிள் பேஸ்டு டிஐ, லைன் கிராஃப், கேஸ்லெட்ஸ் கொஞ்சம் மாடரேட்டா இருந்ததுன்னு சொன்னாங்க. கொஸ்டின்ஸ்லாம் லென்த்தி வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் கரெக்டான ப்ராக்டிஸ் இல்ல, சும்மா என்ன சொல்றது ஒரு சிம்பிளான ப்ராக்டிஸ் மட்டும் இருக்கு. கரெக்டா வந்து என்ன சொல்றது டிஐ எல்லாம் டெப்தா அனலைஸ் பண்ணி போட தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அப்ராக்சிமேஷனுமே கொஞ்சம் லென்த்தியா இருந்தது மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ராங் நம்பர், ஓகேங்களா? இங்க ராங் நம்பர், ஓகே, இது வந்து மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ராங் நம்பர் ஏதோ எழுத்துப்பிழை வரது தான். சரிங்களா? பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலா 35 கொஸ்டின்ஸ். ஓகேவா? குட் அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னா ரீசனிங்ல 23 to 29 கொஸ்டின் கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 22, 23 கொடுக்கலாம். குவான்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட் தான், ஒரு 15 வரைக்கும் கொடுத்தாவே குட் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி தான் மோஸ்டா அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலா ஒரு 54ல இருந்து 67 கொடுத்திருந்தா நல்ல அட்டெம்ப்ட். சரிங்களா? 54க்கு கீழே கொடுத்தா நல்ல அட்டெம்ப்ட் இல்லையான்னு கேட்காதீங்க, அதுவுமே நல்ல அட்டெம்ப்ட் தான். ஆனா இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்பீட்டரா இருக்கீங்க அப்படின்னா 54ல இருந்து 67 வரைக்கும் கொடுத்திருந்தாவே குட் அட்டெம்ப்ட். ஓகேவா? எஸ், மற்றதெல்லாமே நம்ம அனலைசிஸ் பார்த்துட்டோம், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியுமே நம்ம பார்த்துட்டோம். ஓவராலா பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா தேர்ட் ஸ்லாட்டுமே கம்பேர் பண்ணும்போது ஒரு 25 கொஸ்டின்ஸ் பசில்ல இருந்தே கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி தான், குவான்ஸுக்கும் மோஸ்டா டிஐ கேஸ்லெட் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஷிஃப்ட்ல மட்டும் குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதுலயுமே குட் அட்டம் 55 to 68 எடுத்திருக்கலாம் தேர்ட் ஷிஃப்ட்ல. சரிங்களா? அதே மாதிரி தான் செகண்ட் ஷிஃப்ட்ல வெயிட்டேஜ் பாருங்க 20 கொஸ்டின்ஸ் ஒன்லி பசில்ஸ்ல மட்டும். மற்ற ஷிஃப்ட்லாம் 23, 25 கேட்டாங்க. இதுல கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியா கேட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா டைரக்ஷன், பிளட் ரிலேஷன்ஸ், லாஜிசம்ல இருந்து கொஞ்சம் அதிக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் 2 கொஸ்டின் கேட்டு சொல்லியிருந்தாங்க. மேபி எங்கேயாவது அந்த டைரக்ஷன்ல ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. மேபி அதுல எங்கேயாவது பிரச்சனையா இருந்திருக்கலாம். சரியா? ஓகே, நம்ம எக்ஸாக்டா நம்ம வந்து என்ன சொல்றது அப்படின்னா நம்ம என்ன இருக்கு, என்ன ரியாலிட்டி அப்படிங்கிறத நாளைக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னையோட குட் அட்டெம்ப்ட் ஓவரால் அனலைசிஸ் என்ன அப்படிங்கறத மெயினா பார்க்க போறோம். ஷிஃப்ட் 2ல வந்து 48ல இருந்து 64 வரைக்கும் 48 போட்டிருந்தாவே என்ன சொல்றது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு, ரீசனிங்கும் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குவான்ஸ்லயுமே ஒரு 11 to 16 தான் போடுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ 48 to 64 போட்டிருந்தாவே குட் அட்டெம்ப்ட். சரிங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மோஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு தான் என்னன்னே தெரியாது, மார்க் எப்படி வரப்போகுது, அந்த செக்ரிகேஷன் என்ன பண்ண போறாங்க, எந்த செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண போறாங்கன்னு தெரியாம பிளைண்டா போயிருப்பாங்க. கொஸ்டின் ஈஸியாவே இருந்தாலும் ஒரு சிலரோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்செட் ஆயிருக்கும். கண்டிப்பா இதை வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. யாராவது இதை ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? எஸ், எந்தெந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாக்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 கொஸ்டின் பக்கம் பசில் சீட்டிங்ல இருந்தே கேட்டிருக்காங்க. இந்த இயர் பசில் சீட்டிங்கோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கிறது நல்லாவே தெரியுது. எஸ், நாளைக்கு போனாலுமே இதே மாதிரி தான் இருக்க போகுது. சரிங்களா? இன்இக்வாலிட்டி சிலாஜிசம் மோஸ்டா ரிப்பீட்டடா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி சிலாஜிசம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க.
பிளட் ரிலேஷன் மோஸ்டா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஷிஃப்ட்ல பிளட் ரிலேஷனுமே கேட்டிருக்காங்க. மிஸ்செலேனியஸ் என்ன சொல்றது 3 to 4 கொஸ்டின் மிஸ்செலேனியஸ் மட்டும் சிங்கிள் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன் ரீசனிங்ல இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டேஜ் ஏத்திருக்காங்க அப்படின்னா மார்க் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால வெயிட்டேஜ் ஃபர்ஸ்டோட வெயிட்டேஜ் கூட்டிருக்காங்க. சரிங்களா, நாம ஒரு மாதிரி யோசிச்சா அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கறது தான் ஃபைனல். இங்கிலீஷ் மோஸ்டா நம்ம அதான் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் குவாட்ராட்டிக் அப்ராக்சிமேஷன் மாத்தி மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர் சீரியஸ் குவாட்ராட்டிக் இந்த மாதிரி மாத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா, எஸ் ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேட்டரோட குட் அட்டம்ப்ட்டுமே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து காலையிலே ஷேர் பண்ணியிருந்தோம். ஓவராலாக நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்லையுமே எவ்வளோ குட் அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக சொல்லியிருப்பேன். சரியா, ஓவராலாக இவ்வளோ அட்டன் பண்ணியிருந்தா நீங்கள் சேஃப் ஜோன். சரிங்களா, டீட்டெயிலாக மற்ற பற்றி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் நாளைக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா, எஸ். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து கைட்லைன்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இப்போ அப்கமிங்கில் என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். எஸ், சரியா, ஐபிபிஎஸ் பிஓ அதை ஃபாலோ பண்ணி என்ஐசிஎல்ஏஓ ஓஐசிஎலோட அசிஸ்டன்ட் இருக்கு, எஸ்பி கிளர்க் இருக்கு, எல்ஐசிஏஓ இருக்கு, ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் எல்லாமே இருக்கு. தொடர்ந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னா அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போய் தான் ஆகணும், மூவ் ஆன் பண்ணிடணும், வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த எக்ஸாம் எப்படி நல்லா பண்ணணும்னு பார்க்கணும். சரியா, இந்த டேட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியல அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை ஒரு டார்கெட்டா வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா, நம்மளோட டெஸ்ட் பேட்ச் இப்போ ரன்னிங்ல இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச் வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிகினர் பேட்சுமே ரன்னிங்ல இருக்கு. சரியா, அதை வேணும்னாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1.5 இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேலிடி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரிப்பீட்டரா இருக்கேன் அப்படின்னும்போது ஸ்ட்ரக்சர்டா வேணும், நிறைய என்னை வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ரிப்பீட்டர் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே, எஸ். நம்ம ஃபைனலா ஓவராலா எவ்வளவு குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா, இப்போ இங்கிலீஷ்ல எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. சரியா, நமக்கு 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க் தான். சரியா, இப்போ இன்னொன்னு ரீசனிங்ல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா 35 கொஸ்டின் 40 மார்க். அதை விட இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது மார்க். சரிங்களா, இது கொஸ்டின்ஸ் இது மார்க். இங்கேயும் அதே தான், கொஸ்டின்ஸ் மார்க். ஓகேவா, குவான்ஸ்ல என்னன்னா 35 கொஸ்டின் 30 மார்க் தான். சரியா, கொஸ்டின் இது வந்து மார்க். சரியா, இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமே இருக்கு. இந்த இடத்துல வெயிட்டேஜ் மாறி இருக்கு. எவ்ரி இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 35 இருக்கும், இங்கேயும் 35 இருக்கும், டோட்டலா 17 வரும். இப்பயும் டோட்டலா 70 தான். ஆனா ரீசனிங்ல வெயிட்டேஜ் வந்து கூட்டியிருக்காங்க. என்ன பெனிஃபிட் அப்படின்னா ரீசனிங் நல்லா போடுறவங்க எல்லாருக்குமே பெனிஃபிட். ரீசனிங் யாரெல்லாம் நல்லா போடுவாங்க அப்படின்னா மோஸ்டா ரீசனிங் எல்லாருமே நல்லா தான் போடுவாங்க. சரிங்களா, மோஸ்டா ரீசனிங் எல்லாமே நல்லா தான் போடுவாங்க. ஸோ ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்களோ சரியா, மோஸ்டா என்ன கேட்ட ரிப்பீட்டர்ஸ்லாம் என்னன்னா ஒரு பசில்ல ஸ்டக் ஆகல அப்படின்னா நல்லா போட்டலாம் சார், நல்லா போட்டலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. மோஸ்டா ஒரு 23லேருந்து 25க்குள்ள எல்லாராலுமே போட முடிஞ்சுது, எங்கேயுமே ஸ்டக் ஆகல அப்படின்னா 35க்கு அந்த மாதிரி தான் சொன்னாங்க. 23லேருந்து 25க்குள்ள போட்டலாம். குவான்ஸ்ல மட்டும்தான் பிரச்சனை. குவான்ஸ் சரியான ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னாவே ரொம்ப பிரச்சனை தான். ப்ராக்டிஸ் பண்ணவங்களாலுமே ஒரு சிலது போட முடியல அப்படின்னு சொன்னாங்க. குவான்ஸ்ல எல்லா ஷிஃப்ட்டும் சேர்த்து ஒரு 15 போட்டிருந்தாவே நல்ல அட்டம் தான். ஓவராலா வச்சுக்கலாம். சரியா, நல்ல அட்டம் இது, அது தாண்டியுமே போட்டிருக்காங்க. சரிங்களா, நான் ஓவராலா சொல்றேன். ஃபைனலா நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபுல்லா. எந்த ஷிஃப்ட் எப்படி, எந்த ஷிஃப்ட் மாடரேட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எந்த ஷிஃப்ட் மாடரேட் அது எதுவுமே சொல்ல போறதில்ல, குட் அட்டம் தான் சொல்ல போறேன். இங்கிலீஷ்லயுமே ஒரு 15 to 18 போட்டிருந்தாவே போதும். சரியா, இங்க வந்து 20 கூட குறைச்சிக்கலாம் நம்ம. ஆனா நான் வந்து சொல்றது என்னன்னா குட் நல்லா ஃப்ளோல போட்டவங்க போட்டிருக்காங்க. சரிங்களா, இதை மட்டும் ஆவரேஜ் பண்ணுங்க. சரிங்களா, 30 + 20 50. சரியா, ஒரு ஆவரேஜா ஒரு 50 வந்து பாத்தீங்க அப்படின்னா போட முடியுது. சரிங்களா, அதுமே போட முடியுன்றவங்க எங்கேயாவது லேக் ஆயிருப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 48.5 தான் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃபா இருந்தது. சரியா, என்ன சொல்றது, எதுக்குன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இதுக்கு மூணுமே, மற்ற கேட்டகரிக்கு அது கம்மியா தான் இருந்தது. சரிங்களா, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 48ம் எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 41 தான் இருந்தது. சரியா, இதுதான் இருந்தது. இந்த இயருமே மேபி அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா ரீசனிங்கோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கூட்டினதுனால 1 or 2 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நான் ஓவராலா சொல்றேன் என்னன்னா 45+ வந்து பாத்தீங்கன்னா அக்யூரஸியா போட்டிருக்கீங்க அப்படின்னாவே மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சரியா, 45+ போட்டிருக்கேன் அக்யூரஸியா போட்டுட்டு இருக்கன்றவங்களே இன்னைக்கு முடிஞ்ச எக்ஸாம்ஸ்ல மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. 45+ போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க டைரக்டா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க மெயின்ஸுக்கு. சரியா, ஏன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா, அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. 45+ போட்டிருக்கீங்க, ஏன்னா வெயிட்டேஜ் ரீசனிங்ல இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, அதுதான் மேட்டர். நான் அதனால தான் சொல்றேன் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல பார்க்கலாம்.
நாளைக்கு எக்ஸாம் போறவங்க நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல்.